இன்று விதோபா என்னும் நாடகத்தை உங்கள் முன் காட்சிப்படுத்துவதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். வேதத்தின் வாக்கியம் மாத்ரு தேவோபவ பித்ரு தேவோபவ ஆச்சாரிய தேவோபவ என்பது, அதாவது வேதமே அனைத்திற்கும் ஆதாரம். வேதம் சொல்கிறது தாய் தந்தை குருவை கடவுளாக பார்க்க வேண்டும் என்று. வேதத்தின் அவ்வாக்கியத்தை பின்பற்றிய புண்டரீகன் என்பவர் தன் பெற்றோர்களை எவ்வாறு பேணினான் என்பதை இப்போது. நீ நன்றாக இருக்கிறாயா? பகவானுடைய அனுகிரகத்தினால் ஒரு குறையும் இல்லை வேதா. சந்தோஷம். சரி, நீ இங்கு வந்தாய்? நானா பக்கத்தில் பண்டரிபுரம் சென்று பாண்டுரங்கனை தரிசித்து வரலாம் என்று கிளம்பினேன். ஓ, நல்லது சனகா. சரி, அங்கு புண்டரிகன் என்ற ஒரு பிராமணர் இருந்தாராமே. அவர் தாய் தந்தை தான் முதற் கடவுள் என்றும் பெற்றோர்களே பூஜிக்கத்தக்கவர்கள் என்றும் வாழ்ந்தாராமே. அந்த ஊரில் தான் பகவான் ஹரி வசிக்கிறாராமே. ஆம் சனகா, நீ கூறுவது முற்றிலும் உண்மையே. பண்டரிபுரம் என்ற நகரம் பூலோக வைகுண்டமாகும். ஏனெனில் பகவான் ஸ்ரீஹரி இங்கு வசிக்கிறார். ஓ, அப்படியா? வேதா வேதா, எனக்கு பண்டரிபுரம் பற்றியும் புண்டரிகன் பற்றியும் தெளிவாக எடுத்து சொல்கிறாயா? நிச்சயமாக கூறுகிறேன், கேள். திந்திரவனத்தில் ஒரு காலத்தில் சந்திரபாக நதிக்கரையில் புண்டரீகன் என்ற ஒரு ஏழை பிராமணர் வாழ்ந்து வந்தார். அவர் ஒரு சிறந்த தர்மாத்மா, கருணை மிக்கவர். அவர் தனது மனைவியுடனும் வயதான பெற்றோருடனும் வசித்து வந்தார். பெற்றோர்களுக்கு சேவை செய்வது தர்மம் என்று நினைத்து அர்ப்பணிப்புடன் பிடித்து விடுவதென்று அனைத்தையும் செய்தார். அவர் ஒரு பொழுதும் தனது தாய் தந்தையரை திட்டியதும் இல்லை, கண்டித்ததும் இல்லை. அப்படி என்றால் அவர் கோவிலுக்கு சென்றதில்லையா? பகவானை தரிசித்ததே இல்லையா? ஆம், பெற்றோர்களுக்கு சேவை செய்வதை விட சிறந்த பூஜை எதுவும் இல்லை என்றும் அவர்களே தனது தெய்வம் என்றும் நம்பினார். அவ்வளவு பெற்று பக்தியா அவருக்கு? ஆம், ஒரு முறை அவரது வயதான பெற்றோர் காசி விஸ்வநாதரை தரிசிக்க விரும்பினர். ஆனால் அவர்களால் நடந்து செல்ல இயலாது. பின் என்னவாயிற்று? காசிக்கு சென்றனரா? விஸ்வநாதரை தரிசித்தனரா? புண்டரீகனுக்கு குறையது. அவர் தனது பெற்றோரை தனது முதுகில் சுமந்து சென்று விஸ்வநாதரை தரிசிக்க வைத்து கங்கை போன்ற புனித தலங்களில் நீராடவும் வைத்தார். பின் தன் வீட்டிற்கு திரும்பும் வழியில் ஒரு ஆசிரமத்தில் தங்கியிருந்தார். ஓ, அப்படியா? அங்கே என்ன நடந்தது? ருக்மிணி, அங்கு பார்த்தாயா? புண்டரீகனுக்கு என்ன ஒரு பித்ருபக்தி! தம் தாய் தந்தர் இடத்திலேயே எவ்வளவு பாசம், பற்று, மரியாதை என்று. வா, நாம் அவனை பார்த்து பேசிவிட்டு வரலாம். அப்படியே சுவாமி. புண்டரீகா, புண்டரீகா, நான் என் பெற்றோர்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறேன். யாராக இருந்தாலும் சற்று காத்திருக்கவும். இங்கேயே வா, இங்கு சேராக இருக்கிறதே. ஆம், அங்கேயேதான். இந்தாரும் செங்கல். புண்டரீகா, குடிப்பதற்கு தண்ணீர் தா. உறக்கமாக இருக்கிறது புண்டரீகா. எனக்கும் உறக்கமாக இருக்கிறது. அடடே, காலையில் நம்மை தேடிவர் வந்தாரே, அதை வெளியே நிற்க சொன்னாமே, என்னவாயிற்றோ? பகவானே, துவாரகாநாதா, என்னை போன்ற ஒரு சாதாரண மனிதனுக்கு தரிசனம் தர வந்தாய். ஆனால் நானும் பாவி. எந்த திருப்பங்களை லட்சக்கணக்கான பக்தர்கள் அடைய விரும்புவாரோ அவைகளை சுட்ட கல்லிலே இவ்வளவு நேரமும் நிற்க வைத்து விட்டேனே. புண்டரீகா, உன்னுடைய பித்ருபக்தியை மெச்சினோம். நீ வேண்டுவதை கேள். பகவானே கருணாகரா, இந்த சாதாரண மனிதனுக்கு எந்த திருக்கோலத்தில் இங்கு காத்திருந்தாயோ அதே திருக்கோலத்தில் இங்கு கோவில் கொண்டு பக்தர்களின் பாவங்களை போக்கி அவர்களை ரட்சிக்க வேண்டும் சுவாமி. விட்டல் என்ற திருநாமத்துடன் நீர் வசிக்கும் இத்தலம் பொண்டரீபுரம் என்று அழைக்கப்பட்டு இங்கு ஓடும் பீமா நதியானது கங்கையின் புனிதத்தை அடைந்து பக்தரின் பாவங்களை போக்க வேண்டும் சுவாமி. மிக்க மகிழ்ச்சி, அவ்வாறே தந்தோம்.
தாய் தந்தையருக்கு சேவை புரிந்து அவர்கள் மனம் சந்தோஷித்தால் பகவானே நம்மை தேடி வருகிறார். இனி எப்போதும் நாம் நம் தாய் தந்தையை விட்டுவிடக் கூடாது என்பதை புரிந்து கொண்டாயா? ஆமேதா, நன்றாக அறிந்து கொண்டேன், புரிந்தும் கொண்டேன். நம் தாய் தந்தையரே நமக்கு முதற் கடவுள். அவர்களுக்கு சேவை செய்வதே நம் வாழ்வின் லட்சியம். பித்ருபக்தியை கண்டீர்கள் தானே? நாமும் நம் தாய் தந்தையரை மதித்து அவர்கள் சொல்படி நடந்து பகவானின் அருளை பெறுவோமாக. நன்றி. ಅಲ್ಲಿ ವಿಠೋಬನೆಂಬ ದೊಡ್ಡ ಸಾಹುಕಾರ. ಪಂಢರಾಪುರವೆಂಬ ದೊಡ್ಡ ನಗರ, ಅಲ್ಲಿ ವಿಠೋಬನೆಂಬ ದೊಡ್ಡ ಸಾಹುಕಾರ. ವಿಠೋಬನಿರುವುದು ನದಿ ತೀರ, ವಿಠೋಬನಿರುವುದು ನದಿ ತೀರ, ಅಲ್ಲಿ ಪಂಢಾರಿ ಭಜನೆಯ ಪಾರ. ಪಂಢರಾಪುರವೆಂಬ ದೊಡ್ಡ ನಗರ, ಅಲ್ಲಿ ವಿಠೋಬನೆಂಬ ದೊಡ್ಡ ಸಾಹುಕಾರ. ಪಂಢರಾಪುರವೆಂಬ ದೊಡ್ಡ ನಗರ, ಅಲ್ಲಿ ವಿಠೋಬನೆಂಬ ದೊಡ್ಡ ಸಾಹುಕಾರ. ಜೈ ಹರಿ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ, ಜಯ ಹರಿ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ. ವಿಠಲ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ, ವಿಠಲ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ, ನಮ್ಮ ಪುರಂದರ ವಿಠಲ ಪಾಂಡುರಂಗ. ಪಂಢರಾಪುರವೆಂಬ ದೊಡ್ಡ ನಗರ, ಪಂಢರಾಪುರವೆಂಬ ದೊಡ್ಡ ನಗರ, ಅಲ್ಲಿ ವಿಠೋಬನೆಂಬ ದೊಡ್ಡ ಸಾಹುಕಾರ. ಪಂಢರಾಪುರವೆಂಬ ದೊಡ್ಡ ನಗರ, ಅಲ್ಲಿ ವಿಠೋಬನೆಂಬ ದೊಡ್ಡ ಸಾಹುಕಾರ. ವಿಠೋಬನಿರುವುದು ನದಿ ತೀರ, ವಿಠೋಬನಿರುವುದು ನದಿ ತೀರ, ಅಲ್ಲಿ ಪಂಢಾರಿ ಭಜನೆಯ ವ್ಯಾಪಾರ. ಪಂಢರಾಪುರವೆಂಬ ದೊಡ್ಡ ನಗರ, ಅಲ್ಲಿ ವಿಠೋಬನೆಂಬ ದೊಡ್ಡ ಸಾಹುಕಾರ.